வீட்ல சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கீங்களே, ஏதாவது வேலை செய்யட்டுமேன்னு நினைச்சேன். இப்படி பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற. ஓசியில தங்கி இருக்கோங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? விடுங்க. ஏன் அவளை போல? ஐயோ, ஒண்ணு வந்த இடத்துல உன்னால கவனமா இருக்க முடியுமா முடியாதா? இப்படிதான் பொருளை போட்டு உடைப்பியா? விடுங்களேன். அவளை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? ஏய், மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டா. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். மல்லிகா, மல்லிகா, இதெல்லாம் தேவையா உனக்கு? எங்கேயோ வந்து யார்கிட்டயோ இப்படி பேச்சு வாங்கிட்டு இருக்க. பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. இல்ல விஜய் சொன்ன மாதிரி ஒரு பங்கு மட்டும் வாங்கிட்டு உங்க வழியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. இப்படி நீங்க உட்கார்ந்து அசிங்கப்படணுமா? நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலக்கா. இங்க வரலாமா வேண்டாமான்னு நானே அம்மா அண்ணெல்லாம் பல முறை யோசிச்சோம். ஆனா வேற என்னெல்லாம் வழி இருக்குன்னு யோசிச்சோம். எங்களுக்கு எதுக்குமே வழி இல்லக்கா. அங்க எங்களால இருக்கவே முடியல. தினமும் கடங்கார வந்து கத்துவான், சமாளிக்க முடியலக்கா. எல்லாமே அப்பா வாங்கின கடன் தான். அவரு வாங்கின கடனை அண்ணன் தான் அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்லக்கா. பணம் கொடுக்கலன்னா அண்ணனை ஏதாவது பண்ணிருவோன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. எனக்கு அப்பதான் கல்யாணம் வேற பிக்ஸ் ஆச்சு. இவ்ளோ கடனை வச்சுக்கிட்டு நாங்க கஷ்டப்படுறத பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கக்கா. அண்ணன் எவ்வளவோ போராடி பார்த்துச்சு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்கல. ஒண்ணுமே இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்கிறதே தப்பு, இதுல கடங்காரனா வர இருக்கீங்கன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கக்கா. அப்பா செத்த உடனே என்ன நினைச்சது அம்மா ரொம்ப பயந்தாங்க. அதான் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுவும் நடக்கல. எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுக்கா. என்ன பண்றதுன்னே தெரியாம தான் நாங்க கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்தோம். உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எதுவும் இல்லக்கா. சரி, அழாத.